ஓகேங்க மேம். அவ்வளவுதான். நல்லா செட் ஆனாதான். நீங்க சுகர் சிரப்லாம் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த மாதிரி பீஸா வராது. நீங்க சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்க. ஓகேவா? யா ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து குணவதி மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெரி டேலண்டட். ஸோ ஹோம் பேக்கரா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு 3 days ஒர்க் ஷாப் வந்து மேம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் ஆர் குவைரிஸ் இருந்தாலும் மேம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்க கத்துட்டு மட்டும் போகக்கூடாது. ஸோ ஃபியூச்சர்ல ஒரு ஹோம் பேக்கரா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸாவும் நீங்க கொண்டு போகணும். எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நல்லா கத்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மேம் இருக்காங்க. நாங்களும் சப்போர்ட் பண்றோம் பிசினஸா கொண்டு போகிறதுக்கு. ஓகே. ஸோ யா மேம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யா தேங்க்யூ. ஓகே. யா குட் மார்னிங் எவ்ரிஒன். என்னோட நேம் குணவதி. நான் ஒரு 5 years ஹோம் பேக்கரா இருக்கேன். இப்போ வந்து இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நம்ம அதனால இந்த 3 days கிளாஸ்ல ஒரு பிகினர் லெவல்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படின்னு நம்ம இந்த கிளாஸ்ல லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? பேசிக்கா ஒரு பர்த்டே கேக் ஆர் வெட்டிங் கேக் பண்ணணும்னா என்ன தேவை ஒரு கேக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்பாஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த ஸ்பாஞ்ச் வந்து நிறைய பேருக்கு மிஸ்டேக் வர்றது அந்த ஸ்பாஞ்ச்ல தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதனால வந்து பேக்கிங் வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு விடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஸ்பாஞ்ச் வந்து கரெக்டா ரெடி பண்ணனா அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்கு. அந்த டிப்ஸும் ட்ரிக்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வந்து நீங்க ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 3 days கிளாஸ்ல நம்ம இதான் லேர்ன் பண்ண போறோம். விப்பிங் கிரீம் எப்படி பண்றது, ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றது, ஒரு பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஸ்பாஞ்ச் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்கிற ஸ்பான்சஸ் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கு பேசிக்கா என்னென்ன தேவை, டூல்ஸ், இன்கிரீடியன்ஸ் அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். பேசிக்கா என்னென்ன தேவைன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். மெஷரிங் கப்ஸும் மெஷரிங் ஸ்பூன்ஸும் கண்டிப்பா வந்து அதோட வேல்யூ போட்டிருக்கும். நம்ம வாங்குற மெஷரிங் கப்ஸ்ல பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ போட்டிருக்கும். இதுல வந்து போட்டிருக்கு பாத்தீங்களா 1 cup, 1/2 cup அந்த மாதிரி வேல்யூ போட்டிருக்க மாதிரி நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஸ்பூன்ஸும் கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பாச்சுலா. இந்த மாதிரி சிலிகான் ஸ்பாச்சுலா கிடைக்குது. நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது எதுக்குன்னு நான் வந்து சொல்றேன். நம்ம ஸ்டீல்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா அது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. நான் எதுக்குன்னு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ்ல வந்து கேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து விஸ்க். இதை வந்து நம்ம ஃப்ளாரை வந்து மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம இது வந்து விஸ்க் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. இது வந்து ஐசிங் நைஃப். நம்ம வந்து க்ரீம் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணும்போது இந்த ஐசிங் நைஃப் வச்சு தான் க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஃபினிஷிங் லுக் நம்ம இதில் தான் கொண்டு வருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிராப்பர்ஸ். இது வந்து நம்ம வந்து அந்த ஷார்ப் பேஜ்லாம் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஸ்கிராப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த ஒரு சின்னதாக ஒரு லைன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இது ஸ்கிராப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெஷரிங் கப்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ பேக்கிங்க்கு அதே மாதிரி இந்த பீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பா ஹோம் பேக்கர் எல்லாருமே வச்சிருக்கணும். ஓகேங்களா? இது நான் வந்து பிலிப்ஸ் பிராண்டு யூஸ் பண்றேன். 300 watts யூஸ் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேக் டின்ஸ். கண்டிப்பா கேக் டின்ஸ் நல்ல குவாலிட்டியா வாங்கி வச்சுக்கோங்க. நான் இது வந்து மெஷர்மெண்ட் எப்படி வந்து 1 kgக்கு எப்படி 1/2 kgக்கு எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணி பண்ணணும் அப்படின்றத நான் கிளாஸ்ல வந்து ஸ்பாஞ்ச் பண்ணும்போது அப்படி லைனா சொல்றேன். மிக்சிங் பவுல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து மிக்ஸ் பண்றதுக்கு. இது வந்து இந்த மாதிரி சிலிக்கான்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்பாச்சுலா மட்டும் சிலிக்கான்ல இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டர்ன் டேபிள். இது வந்து நம்ம ஐசிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லயும் கிடைக்குது. நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஹோம் யூஸுக்கு நீங்க பண்றீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஹோம் பேக்கரா ஆகணும், நிறைய கேக் சேல் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபைபர் பிராண்ட்ல இருக்கு. நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நாசில்ஸ் இந்த மாதிரி இருக்கு டிசைன்.
நம்ம வந்து டிசைன் பண்றதுக்கு மேல நம்ம ஐசிங் பண்ணிட்டு டிசைன் பண்ணுவோம் இல்லையா மேல, அதுக்காக இந்த நாள் நான் இது வந்து அதை டிசைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் ஸ்கேல். இது நேற்று ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க கிச்சன் ஸ்கேல்னா என்ன, வெயிங் ஸ்கேல்னு சொல்லுவாங்க, கிச்சன் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்ம எதுக்கு ஒரு சில இப்ப சாக்லேட்லாம் மெஷர் பண்றோம், கனாஷ் பண்றோம்னா நம்ம கப் மெஷர்மெண்ட்ல எடுக்கிறத விட நம்மளுக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட் வந்து சாக்லேட் பண்றது, அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கிச்சன் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். மற்றபடி நம்ம எல்லாமே மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஓடிஜி உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மாஃபி ரிச்சர்ல 60 லிட்டர் ஓடிஜி யூஸ் பண்றேன். இதை நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து கிளாஸ்ல நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 3 நாப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் செட் பண்றது. இதுல வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணாதான் அந்த கேக் வந்து எந்த டெம்பரேச்சர்ல வந்து பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் செட் பண்ணணும். நான் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 170 டிகிரி இதுலதான் நான் எப்பயுமே பேக் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா குத்து மதிப்பா வந்து ஒரு 180ல பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எதனா ஒரு இப்ப பிகினரா இருக்கும் போது நிறைய பேருக்கு இதுல ரொம்ப டவுட் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கெப்பாசிட்டி, அந்த ஓடிஜியோட கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நான் வந்து இந்த 60 லிட்டர்ஸ் தான், நான் வந்து 180ல வச்சேன்னா என்ன ஆகும்னா மேல வந்து சீக்கிரமா பேர்ன் ஆயிடும், உள்ள வேகாது. அதனால வந்து நான் வந்து மேனுவலா யூஸ் பண்ணி ஒரு கேக்கும் பண்ணும்போது என்னோட ஓடிஜிக்கு இந்த டெம்பரேச்சர் வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 170ல வச்சிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து எதனா டவுட் இருந்ததுன்னா பின்னாடி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இந்த நாப் அதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் பண்ணும்போது எப்பவுமே டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன்ல தான் நம்ம வந்து பேக் பண்ணுவோம். எது பேக் பண்ணாலும் 2 ராடுமே ஆன்ல இருக்கும். இங்க மேல தெரியுதா உங்களுக்கு, அதே மாதிரி வந்து கீழேயும் இருக்கும். இந்த 2 ராடும் நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகி தான் நம்மளோட கேக் வந்து பேக் ஆகி வரும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து இந்த நாப் அதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து டைமிங் செட் பண்றது. இப்போ வந்து இதுல வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த டெம்பரேச்சருக்கு நம்ம வந்து கேக்கை பேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டெம்பரேச்சர் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஃபேன் மோடு. நம்ம வந்து இந்த ஃபேன் வந்து ஆன் பண்ணாதான் நம்மளோட கேக் வந்து ஈவனா அந்த டெம்பரேச்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்மளோட கேக் வந்து ஈவனா. ஒரு சில ஓடிஜில வந்து இந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆன் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதனால நான் இதை வந்து ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து இப்படிதான் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த டைம்ல வந்து என்னால இது திருப்பியும் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அந்த டைமிங் 10 மினிட்ஸ் முடிஞ்சோடனே நான் இங்கதான் வந்து என்னோட கேக் தின்னு நான் வைப்பேன். ஓகேங்களா, இப்ப வந்து கேக் வந்து பேக் ஆகுது அப்படின்னா நம்ம எப்படி வந்து அந்த பேக் ஆயிடுச்சுன்னு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கேக் வந்து நம்ம ஒரு டைமிங் கொடுத்து வைப்போம். ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்னு வைப்போம். அப்போ வந்து என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் முன்னாடி நீங்க அந்த ஓவனை ஓபன் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர்லாம் வெளியே வந்து உங்க கேக் வந்து சிங்க் ஆயிடும் உள்ள. அதனால எப்பயுமே வந்து 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்க ஓடிஜியை ஓபன் பண்ணாதீங்க கேக் வச்ச உடனே. இப்போ வந்து நீங்க ஒரு 4 இன்ச் டின்ல ஒரு கம்மியா ஒரு டின்ல வந்து பேட்டர் ஊத்தி வைக்கிறீங்கன்னா அப்போ ஏன்னா அதோட வந்து குவான்டிட்டியே கம்மியா இருக்கு, நீங்க அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து 6 இன்ச் 8 இன்ச் அந்த மாதிரி டின் வைக்கும் போது நீங்க ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வெந்துச்சான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறீங்கன்னா அது என்ன ஆகும், ஒண்ணு கேக் உள்ள போயிடும் டெம்பரேச்சர்லாம் வெளியே வந்து. அதனால 20 மினிட்ஸ் முன்னாடி ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் இல்ல 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்க கேக் வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா
ஓகே மேம். மேம் இப்ப தேங்க்யூ கேக் கட் பண்ணி காட்டுவீங்களா? இல்ல மேம், இப்போ கொஞ்சம் ஹீட்டா இருக்கு, நம்ம நாளைக்கு ஐசிங் பண்ணுவோம்ல, ஓகே ஓகே மேம். அப்ப வந்து கண்டிப்பா நான் அதை வந்து எப்படி இது இப்ப வந்து நான் இது ஹீட் ஃபுல்லா ஆறிட்டு அப்புறம் கிளிங் ராப் இருக்குல்ல மேம், ஓகே மேம். கிளிங் ராப்னு இந்த மாதிரி கிடைக்கும் மேம். ஃபுல்லா ஹீட் வந்து ஆனா ஆறிட்டு இருக்கணும். கிளிங் ராப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி இதை ஓபன் பண்ணி ஃபுல்லா ஏர் போகாத மாதிரி கவர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லயே வைக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். இப்படி கவர் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. இப்படி இப்ப ஹீட்டா இருக்குன்னு அதனால இப்ப கவர் பண்ணல. என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்சோட கேரமல் சாஸும் பிரலைனும் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து பீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிஃப் பிக்ஸி தான். நீங்க இப்படி தட்டினீங்கன்னா இது வந்து கீழே விழக்கூடாது. இப்போ நான் இப்படி தட்டுறேன், இப்போ என்னதான் தட்டினாலும் கீழே விழுதான்னு பாத்தீங்களா? விழல. இதுதான் வந்து ஸ்டிஃப் பிக்ஸ். ஓகேங்களா? இப்படி நீங்க 2 தட்டு இப்படி தட்டும் போதே விழுந்துருச்சுன்னா நீங்க இன்னும் பீட் பண்ணணும்னு அர்த்தம். இல்ல நீங்க என்னதான் இப்ப இப்படி கவுத்து பார்த்தாலும் சரி, இல்ல எப்படி பார்த்தாலும் இது வந்து கீழே விழவே விழாது. இந்த 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 ஸ்டேஜ் வந்தோடனே பீட்டர் வந்து இது பண்ணிடுங்க. இதுக்கு மேல பீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி உங்களால வந்து ஐசிங் பண்ணும்போது நீட்டா வராது.